உண்மையே கிடையாது இவங்க. இப்போ அந்த பொண்ணு அம்மா வீட்டுக்கு போகலன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க கேளுங்க, அவங்க அம்மா வீடு இருக்காங்களா இல்லையா என்னன்னு ஒரு கன்றாவி எனக்கு தெரியாது. அவங்க செக்கப்பா இருப்பாங்களா எப்படி உங்க இருப்பாங்களா பையன் பார்த்துருக்கானே. அது அவன் உண்மையை சொல்லலையே எங்களாண்ட எந்த உண்மையும் சொல்லல. ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் SMT 360. நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஏதோ சொல்ல வந்தேன். அன்றைக்கி நான் ஈவினிங்கே உங்கள் பிரச்சனையை பார்த்துட்டு சரி நான் வீட்டில் விட்டுறேன் உன்னை வா போகலான்னு அன்றைக்கி வீட்டுக்கு போகிறேன். நைட்டு ஒரு அன்டைம் 3 மணி ஆயிடுச்சு. சரி வா வீட்டுக்கு போயிடலாம், இப்பயே விட்டு போயிடுறேன் உன்னை கிளம்பிடுவேன். இல்லை வேணாம், லாட்ஜ் போடலாம். அந்த காலத்துல எப்படியாமா? இல்லைங்க மேம், எனக்கு எவ்வளோ அசிங்கமா இருக்கும். அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணல மேம். அப்போலேருந்து ஆப்ரேஷன் தான் உங்களுக்கு பயம் மேம். அவங்களுக்கு வந்து இப்போ 7 பிள்ளைங்க இருக்குன்னா சொன்னாங்க. கடைசியாக என் பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் அந்த பையன் பிறந்தான் மேம். அவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணிடுங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து குழந்தை தாங்கினது தெரியாமலே இருந்துச்சு மேம். அந்த குழந்தை பெத்துட்டு அப்புறமா இவங்க மாமா ஒருத்தர் இருக்கிறாரு. அவங்களாம் என்ன சொல்லிட்டாங்க, அவங்க கேட்கும்போது என் பையன்ட்டாங்க. போட்டு அங்கே தங்கிட்டு மறுநாளும் கேட்குறேன் சரி வா வீட்டுக்கு போயிட்டு உன்னை விட்டு நான் கிளம்பிடுறேன். அன்றைக்கி ஒரு 3 நாள் அங்கேயே ஸ்டே லாட்ஜில் அன்றைக்கி ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் கூப்பிட இன்னும் ஒரு நாள் இருக்கலாம் அப்படின்னு. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. நான் வண்டி ஏறி வந்துட்டேன். வந்தோடனே திருப்பி என் பின்னாடியே வந்துட்டு இருக்கிறேன். இவ்வளோ வந்து எக்மோரில் நின்று இருக்கிறேன் எனக்கு முன்னாடி.